இப்போது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பைகள் கட்டிகளால் வந்து குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து உட்படுறாங்க. ஸோ இந்த கர்ப்பப்பை கட்டிகள்னால் என்ன, இது வந்து குழந்தையின்மையை வந்து எப்படி வந்து உருவாக்குது, எப்படி இதுக்கு நம்ம தீர்வு காண போகிறோம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். ஸோ கருப்பையில் வரக்கூடிய கட்டிகளை வந்து நம்ம வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பினைன், இன்னொன்று வந்து கேன்சரஸ். பினைன்னா இது வந்து சாதாரண கர்ப்பப்பை கட்டிகள், இது வந்து வளரும். இதனோட பாதிப்பு வந்து என்னென்னலாம் இருக்கலான்னு பார்க்குறீங்கன்னா, அளவு பெருசாக அவங்களுக்கு வயிற்று வலி ஏற்படலாம், உதிரப்போக்கு அதிகமாக ஏற்படலாம், இதனால் குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை ஏற்படலாம். அண்ட் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாம்பத்திய உறவப்பவும் அவங்களுக்கு வந்து வயிற்று வலி ஏற்படலாம். அண்ட் ஒரு சிலருக்கு கட்டிகள் ரொம்ப பெருசாக இருக்கும்போது அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற பிரச்சனையும், இல்லை மலம் கழிக்கணுன்ற பிரச்சனையும் வரலாம். ஸோ இது வந்து எப்பொழுதும் இயற்கையாக வரக்கூடிய இந்த கர்ப்பப்பை கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள். ரொம்ப ரொம்ப ரேர் வந்து கேன்சர் கட்டிகள் கர்ப்பப்பையில் வர்றது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் கேன்சர் கட்டிகள் பற்றி உங்ககிட்ட பேசல, வரக்கூடிய சாதாரண ஃபைப்ராய்ட் கட்டிகளை பற்றி பேசுகிறேன். ஸோ ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து என்னென்னலாம் பிரச்சனைகள் உருவாக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து எப்படி இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் காரணமாக இருக்குது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். கட்டிகள் வந்து அளவு ரொம்ப பெரிதாகும்போது கர்ப்பப்பையுடைய பொசிஷனை மாற்றிடுது. இப்போ நார்மலாக கர்ப்பப்பையுடைய வடிவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது போய் கட்டிகளோட வெயிட்டுனால ஒன்று கர்ப்பப்பை வந்து ரொம்ப கீழே இறங்கிடுது, இல்லை ரொம்ப வந்து ஆன்டிவர்ட் ஆகிடுது, மேலே போயிடுது. ஸோ எந்த இடத்துல கட்டி இருக்குதுன்றதை பொறுத்து. ஸோ கர்ப்பப்பையோடைய மேல்புறம் பெரிய கட்டி இருந்ததுன்னா கர்ப்பப்பையை கீழே சாய்ச்சிரும், ரெட்ரோஃப்ளெக்ஸ்ட் ஆக்கிரும். அதே மாதிரி கீழ்ப்புறம் பெரிய கட்டி இருந்ததுன்னா கர்ப்பப்பையோட பொசிஷனை மேலே திருப்பிடும், ஆன்டிவர்ட்டட் ஆக்கிரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் எந்தெந்த மாதிரியான கட்டிகளால் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ சில கட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் கரு போய் ஒட்டி வளரக்கூடிய இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கட்டிகள். சில கட்டிகள் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையும் கருக்குழாயும் ஒன்று சேரக்கூடிய இடத்துல வந்து உருவாகும். ஸோ இதுவும் நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கட்டிகள். ஸோ அடுத்த புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையோடைய வாய், சர்விக்ஸ், இதுலேயும் வந்து சில கட்டிகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி சர்வைக்கல் ஃபைப்ராய்டு வரதுனால கர்ப்பப்பையுடைய வாயை வந்து அது முற்றிலும் மூடிறதுனால விந்து உயிரணுக்கள் உள்ளுக்குள்ளார போக முடியாமல் கஷ்டப்படுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில் நாங்கள் வரக்கூடிய கர்ப்பப்பை கட்டிகளை வந்து அது எந்த இடத்துல இருக்குது, எந்த அளவில் இருக்குது, இதனால் குழந்தை இல்லாமல் போகுதா அப்படின்றத முதல்ல வந்து கணக்கிடுவோம். அதுக்கு பேர் மயோமா மேப்பிங் ஸ்கேன். ஸோ எங்களோட இந்த ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்தில் இந்த மாதிரி ஒரு கருப்பை கட்டியோட வரும்பொழுது முதல்ல நாங்கள் கொடுக்கறது வந்து என்னென்னா எண்ணிக்கை, எத்தனை கட்டிகள் இவங்களுக்கு இருக்குது, 1 2 3 மல்டிபிள், அந்த மாதிரி எத்தனை கட்டிகள் இருக்குது அப்படின்றத கணக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டியும் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, கர்ப்பப்பையுடைய வெளிப்புறம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு பேர் சிரோசா, கர்ப்பப்பையுடைய சுவருக்கு பேர் மயோமெட்ரியம், கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கக்கூடிய சதைக்கு பேர் எண்டோமெட்ரியம். ஸோ இந்த சிரோசாவில் வரக்கூடிய கர்ப்பப்பை கட்டிகளை வந்து சப்சிரோசல் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையுடைய சுவர் மயோமெட்ரியமில் வரக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸை வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். கருப்பைக்குள்ளார இருக்கக்கூடிய சதை எண்டோமெட்ரியமில் வரக்கூடிய கட்டிகளை வந்து சப்மியூகாசல் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ரொம்ப நம்ம கவலைப்பட வேண்டியது வந்து நான் கடைசியாக சொன்ன 2 ஃபைப்ராய்ட், சப்மியூகோசல் ஃபைப்ராய்ட்ஸ் முதல்ல, 2வது இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ். இந்த கட்டிகளால் வந்து நமக்கு குழந்தை இல்லாமல் போகக்கூடிய பிரச்சனையை வந்து அதிகரிக்குது. ஸோ இந்த சப்மியூகோசல் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அழகாக வந்து கரு போய் ஒட்டி வளர வேண்டிய இடத்துல வந்து கட்டி இருக்கிறதுனால விந்து உயிரணுக்கள் போய் சேர்ந்தாலும் அதால் கட்டியை மீறி கர்ப்பப்பைக்குள்ளார போய் கர்ப்பப்பையுடைய கருக்குழாய் திறக்கக்கூடிய இடம் ஆஸ்டியல் ஓப்பனிங்க்கு போய் கருக்குழாய் வழியாக போய் கருமுட்டையை சந்தித்து கருவை மாற முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. அப்படியே அது மாறி கருவாக உருவானாலும் அது வந்து கர்ப்பப்பையில் ஒட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கர்ப்பப்பை கட்டியாகப்பட்டது அதை ஒட்ட விடாமல் வந்து அகற்றிடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடுத்த பிரச்சனை வரக்கூடியது இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ். இந்த இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸையும் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வெறும் சுவரில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ், இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ். இன்னொன்று சுவரில் இருந்து உள்புறமாக வளரக்கூடியது, அதாவது மயோமெட்ரியம்லேருந்து கேவிட்டி, எண்டோமெட்ரியல் கேவிட்டியை நோக்கி வளரக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ். இது 2வது வகை. 3வது வகை
கர்ப்பப்பை கட்டிகள் வந்து இன்ட்ராமியூரலாக இருக்கிறது, வெளிப்புறம் வளர்றது சப்சிரோசல் ஃபைப்ராய்ட்ஸ். இதில் நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடியது நான் சொன்ன மாதிரி இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ் கேவிட்டிக்குள்ளார வளர்றது. ஏன்னா இது கர்ப்பப்பையுடைய சுவரில் இருந்தால் கூட இது கரு தக்க வைக்கிற இடத்துக்குள்ளால் வளர்கிறதுனால அது வந்து எண்டோமெட்ரியல் கேவிட்டியை டிஸ்பிளேஸ் பண்ணுது. அந்த நம்ம கரு போய் ஒட்டி வளரக்கூடிய இடத்த வந்து பொசிஷன் மாற்றி வெட்டுறது. அதனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விந்து உயிரணுக்கள் போய் உள்ளுக்குள்ளார சேர்றதுக்கு ரொம்ப கடினமாகிடுது. அண்ட் அதே மாதிரி இன்ட்ராமியூரல் வெறும் கர்ப்பப்பையுடைய சுவர் மயோமெட்ரியல் வாலில் மட்டும் இருக்கக்கூடிய கட்டிகளால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி வந்துடுது. கர்ப்பப்பை சுருங்கி விரியறதுனால இதுவும் வந்து குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப பிரச்சனைக்கு உண்டான கட்டிகள் வந்து கருப்பை உள்ளார இருக்கக்கூடிய கட்டிகள் சப்மியூகோசல் ஃபைப்ராய்ட்ஸ், கருப்பையுடைய சுவர் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட், அதுவும் கேவிட்டியை நோக்கி வளரக்கூடியது. மூன்றாவது இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ். ஸோ இந்த 3 கட்டிகள் எப்போ இருந்தாலும் நம்ம உடனே வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்து இதனால் நமக்கு வந்து குழந்தை இல்லாமல் போகுதா அப்படின்றத பார்த்து நம்ம அதை சரிப்படுத்தணும். ஒரு சில கட்டிகள் பார்த்திங்கன்னா கருப்பையுடைய சுவரில் இருக்கும், இன்ட்ராமியூரலாக இருக்கும், ஆனால் வெளிப்புறம் நோக்கி வளரும். ஸோ சிரோசாவை நோக்கி வளரும். ஸோ அப்படி இருந்ததுன்னா இது குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் இந்த கட்டிகளோட அளவும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். 5 சென்டிமீட்டருக்கு மேலே உண்டான கட்டிகள்னால் கண்டிப்பாக நம்ம மருத்துவ ஆலோசனை எடுக்கணும். டோட்டலாக வெளிப்புறம் வளரக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸை வந்து சப்சிரோசல் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப பெருசாக இருந்து கர்ப்பப்பையுடைய டைரக்ஷனை மாற்றினாலே ஒழிய இது கரு தக்க வைக்கிறதுக்கு காரணமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அடுத்து வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த அளவாக இருந்தாலும் ஆஸ்டியல் ஓப்பனிங் கருக்குழாய் போய் திறக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸோ இல்லை கர்ப்பப்பையுடைய நுழைவு வாயில் சர்விக்ஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு கவனம் வேணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய கட்டிகளை வந்து ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்துக்கு வந்தோன்னே மயமா மேப்பிங் பண்ணி எந்தெந்த கட்டிகள் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதனாலே இவங்களுக்கு கரு இல்லாமல் போகுதா, இது எல்லாமே வந்து நம்ம கண்டாராய்ஞ்சி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுப்போம். இங்கே நாங்கள் 3D அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் பண்ணுறதுனால முழுப்புறம் கர்ப்பப்பையில் 3 திசையிலையும் பார்த்து எங்கெங்கே ஃபைப்ராய்ட்ஸ் இவங்களுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி எங்களால் ரொம்ப நுண்ணியமாக வந்து ரிப்போர்ட்ஸ் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு அடுத்து ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம பண்ண வேண்டிய மருத்துவ ஆலோசனை வந்து என்ன அப்படின்னா, இந்த தம்பதியினரை நம்ம என்ன மாதிரி கருதரிக்கிறதுக்கு நம்ம வைக்க போகிறோம். இயற்கை கருதரித்தலா செயற்கை கருதரித்தலா? இயற்கை கருதரித்தல்னும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் தாம்பத்திய உறவு மூலியமாக கருதரிக்கிறதும் வரும், இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்ற டெக்னிக்கும் வரும். செயற்கை கருதரித்தல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்த கருக்குழாய் சிகிச்சை சொல்லக்கூடிய IVF எக்ஸி ப்ரோக்ராம் வரும். ஸோ இயற்கை கருதரித்தலை இருந்ததுன்னா நமக்கு வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொன்ன மாதிரி பிரச்சனை உள்ள லொக்கேஷனில் உள்ள கர்ப்பப்பை கட்டியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை அகற்றணும். இது ரொம்ப வந்து பெரிய ஃபைப்ராய்டாக இருந்தும் பிரச்சனை இல்லாத இடமா இருந்தது. பெரிய ஃபைப்ராய்டுன்னு நான் சொல்லும்போது 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டருக்கு அதிகமாக உள்ள ஃபைப்ராய்டு வெளிப்புறங்களில் இருந்தாலும் அதை அகற்றுறது நல்லது. அதே இது வந்து ரொம்ப சின்ன ஃபைப்ராய்டாக இருக்குது, கர்ப்பப்பைக்குள்ளார இருக்குது, கரு நிற்கிற இடத்துல 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னாலும் நம்ம அகற்றணும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சில கர்ப்பப்பை கட்டிகள் 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இருந்தாலும் கர்ப்பப்பையுடைய சுவரில் இருக்கும், கேவிட்டியை எந்த விதத்துலேயும் பாதிக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் ஒரு 7-8 ஃபைப்ராய்ட்ஸோட கூட எல்லாமே கர்ப்பப்பை சுவரில் கரு நிற்க வைக்கிற இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியினர் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நாங்கள் இவங்களை வந்து சிகிச்சை கொடுத்து கரு தக்க வச்சுருக்கோம். அண்ட் நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும்போதும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா கர்ப்பப்பை கட்டிக்கும் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்தெந்த கட்டிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம சிகிச்சை கொடுக்கணும். இந்த அறுவை சிகிச்சை தவிர வேறு என்னென்னலாம் வழிகள் இருக்குது கர்ப்பப்பை கட்டிகளை நம்ம வந்து சரிப்படுத்துறதுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா,
நமக்கு மாத்திரைகள் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்து மாத்திரைகள் வந்திருக்கு கர்ப்பப்பை கட்டிகளுக்கு. ஆனால் கொஞ்சம் இந்த மாத்திரைகளோட விலை அதிகம். இது காலையில் இல்லை இரவு 2 வேளை உணவுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு 3 மாத காலகட்டத்திற்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பை கட்டிகளோட அளவு குறையறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி நமக்கு இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது, டெப்போ இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஜெக்ஷன்ஸை நம்ம கொடுக்கறதுனால கர்ப்பப்பை கட்டிகளோட அளவு வந்து குறையுது. நம்ம வந்து இவங்களை அந்த கருவோட கட்டி குறைஞ்சிருக்கிற நேரத்தில் வந்து கருதரிக்க வச்சிட்டோம்னா இந்த கரு வளரும்போது கர்ப்பப்பை கட்டிகளும் கூடவே வளரலாம். நம்ம டெலிவரி பிளான் பண்ணும்போது முடிஞ்சதுன்னா இந்த கர்ப்பப்பை கட்டிகளையும் நம்ம அகற்றிடலாம். ஸோ இது மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை கட்டிகள் ஆகப்பட்டது குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் அது என்ன மாதிரியான கட்டிகள், எத்தனை கட்டிகள் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, எந்த அளவில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சால் உங்களை வந்து அறுவை சிகிச்சை கொடுத்து நம்ம சரி பண்ணி கரு தக்க வைக்கணுமா, இல்லை அறுவை சிகிச்சையே இல்லாமல் நான் சொன்ன மாதிரி மாத்திரைகள் மூலயமா ஊசிகள் மூலயமா இயற்கையாகவோ இல்லை கருக்குழாய் சிகிச்சைகள் மூலயமாவோ நம்ம கருதரிக்க வைக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.